அன்பை கிரியேட் பண்ணணும். இந்த அன்பை கிரியேட் பண்ணுறதும் அவ்வளோ ஈஸி இல்லைன்ட்டு அவரே சொல்கிறார். எல்லாராலையும் அவ்வளோ ஈஸியாக மாஸ்டர் மேலே ஒரு அன்பை உருவாக்குவது கஷ்டம். ஏன்னா நமக்குள்ளே இருக்கக்கூடிய ப்ரிஜுடிஸ் அப்படின்ற ஒரு தன்மை. நம்ம எப்பப்பெல்லாம் குருநாதரை பார்க்குறோமோ அவர் நமக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்களை மறந்துட்டு அவருடைய மனித அளவில் இருக்கக்கூடிய தகுதிகளையும் பிரச்சனைகளையும் பார்க்க ஆரம்பிச்சிடும். எனக்கு இது கூட அவரால் பண்ண முடியல, ஏன்னா இது நான் கூட இருந்ததுனால எனக்கு அந்த கஷ்டம் தெரியும். எப்போ பார்த்தாலும் நடக்கிறதுக்கு கஷ்டப்படுறாரு. சாப்பிட்ணுன்னே யாராவது எடுத்து கொடுக்க வேண்டியிருக்கு, தண்ணி கூட ஒருத்தர் எடுத்து கொடுக்கணும், சிட்டிங் கொடுத்தோன்னே யாராவது எழுப்பி விடணும். இது மாதிரிலாம் பண்ணும்போது நம்ம மனசுக்குள்ள என்ன ஆகிடுது, ஒரு எண்ணம் வருது, இது கூட செய்ய முடியலையன்ற மாதிரி ஒரு எண்ணம் வரக்கூடிய பிரச்சனைகள் நம்ம எல்லாம் நம்ம தூரக்கே மாஸ்டர்ஸை பார்க்குறோம். இந்த பிரச்சனைகளெல்லாம் தாண்டி ஒரு குருநாதரை அன்பு செலுத்தக்கூடிய அளவுக்கு நமக்கு அந்த இன்டென்சிட்டி வருமானது சந்தேகம். இப்படி இருக்கும்போது அப்படின்னா இந்த தடையை ஒரு இடத்தை தாங்கி எடுத்துகிட்டு போகிறது என்ன அப்படின்னா, ஒவ்வொரு இடத்துலையும் உனக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஆன்மீக முன்னேற்றத்தை நீ மற்றவங்களுக்கு கொடுக்க ஆரம்பித்து அவரோட பணியில் எப்போல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ தான் இந்த தடை இன்னும் வேகமாக உன்னால் நீக்கும். அப்போ தான் அந்த ஃபோர்ஸ் ஜாஸ்தியாகும். மாஸ்டருக்கு ஒவ்வொரு தடவையும் அந்த குரல் கேட்க ஆரம்பிக்குது. ஒரு தடவை கேட்டோன்னா அப்படியே வருதில்லை, ஒவ்வொரு இடத்துலையும் கேட்கும். இந்த ஸ்டாக்னன்சி, இந்த பாயிண்ட் மூமெண்ட்டை தாண்டி இந்த அபியாசி போனன்ற தயார் நிலைக்கு வரணுன்னு அவர் பிரயத்தனப்படுறது மட்டும் இல்லாமல் தன்னுடைய ஆன்மீக சொத்துக்களையும் தன்னுடைய ஆன்மீக முன்னேற்றத்தை எப்படி லாலாஜி மகாராஜ் மேலே போனதுக்கு அப்புறமும் தொடர்ச்சியாக பாபுஜி மகாராஜ் கொடுத்துட்ருக்காரோ அதை கொடுப்பதற்கு ஒரு தயார் நிலையில் நம்ம வரணும். இது ஆக்சுவலாக நம்மளுக்கு ஒரு பெரிய கஷ்டமே கிடையாது. இது நம்மளுக்கு பயாலஜிக்கலி பார்த்தீங்கன்னா கொடுப்பதோ வாங்குவதோ இரண்டுமே நம்மளுடைய மனித பிறவியில் ரொம்ப சாதாரணமாக அமைஞ்ச விஷயம். ஆனால் ஆன்மீகம்னு வரும்போது மட்டும் நமக்கு இது புரிய மாட்டேங்குது. எதுவுமே சேர 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 நம்ம முதலே சொன்ன மாதிரி அதனுடைய ஸ்மெல் வர ஆரம்பிச்சதுவாங்க. இதேமாதிரி எனக்கு கிடைக்கக்கூடியதெல்லாம் நானே வச்சுக்கணும், எனக்கு கிடைக்கக்கூடிய ஆன்மீகம் நானே வச்சுக்கணும்னு ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னால் அது ஒரு இடத்துல உங்களுடைய முன்னேற்றத்துக்கு இதுவே ஒரு பெரிய தடையாக மாறுகிறது.